கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளின் தேவ வார்த்தையானது தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தானியேல் 6:28. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று இந்த நாளுக்கு தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஏன் ஜெயமாய் இருந்தது என்று பார்க்கும்போது, தானியேலின் தவறாத ஜெபம், இடைவிடாத ஆராதனை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளும்போது தான் அந்த காரியம் ஜெயமாக இருந்ததற்கான அறிகுறி இல்லைங்களா? அவ்விதமாக இருக்கிறபடினாலே தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். காரணம், தானியேல் வாழ்ந்ததோ பாபிலோன் தேசத்திலே சிறைப்பிடிக்கப்பட்டு அங்கே அடிமையாக சென்றிருக்கிறார் தானியேல். அந்த இடத்திலும் கூட யூத ஜனங்களுக்கு எதிராக அங்கே ஒரு முத்திரை வைக்கப்படுகிறது ராஜாவின் கட்டளையாக. ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று ஒரு திட்டம். இவர்கள் சென்றிருப்பது அடிமையாக பாபிலோன் தேசம். ஆனாலும் கூட தானியேல் உறுதியோடு அந்த தேசத்தில் பலகணிகள் திறந்திருக்க எருசலேமை நோக்கி அவர் தவறாமல் 3 வேளையும் ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இதை ஒரு குற்றமாக கருதி குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டு தானியேலை சிங்கக்கபியிலே போடப்படுகிறார்கள் இல்லையா? தானியேலை சிங்கக்கபியிலே போடும்படியாக ராஜா உத்தரவு வருகிறது. ஆனால் அந்த 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது மிக அருமையாக சொல்லப்படுகிறது. அங்கே அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ராஜா பாருங்க, மிக அருமையாக சொன்னார், உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அவ்விதமாகவே தானியேலுக்கு அங்கே சிங்கங்கள் வாயை கட்டி போட்டு தேவன் தப்புவிக்கிறார். தப்புவித்த பிறகு ராஜா பார்க்கிற ஆச்சரியம் அவருக்கு இல்லையா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தப்புவித்தாரா என்று கேட்குறா, அதேமாதிரி தப்பு வைக்கிறாரு. தப்பு வைத்தபடினால தான் அங்கே என்ன சொல்கிறார், பின்பு தரியு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ளுள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவு போடுகிறார். அப்போது தானியேலின் காரியம் ஜெயமாய் இருப்பதற்கு என்ன காரணம்? எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இடைவிடாமல் ஆராதிப்பது, அவரை துதிப்பது, ஜெபிப்பது. இதுதான் தானியேலுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது. அதே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 9ஆம் அதிகாரம் தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 23ஆம் வசனத்தில், நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று அங்கே ஒரு தூதன் சொல்லுகிறதை பார்க்கணும். அப்போது தானியேல் சிங்க கேபிக்குள்ளே போனாலும் அவர் ஜெபிக்கின்றவராக காணப்பட்டார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வந்தாலும் கூட பாபிலோனிலே தானியேல் செய்ததைப் போல அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் தேவனை இடைவிடாமல் ஆராதிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம், உறுதியாய் பற்றிக்கொள்வோம். தேவனே நம்முடைய காரியங்களையும் ஜெயமாக்குவார் என்று விசுவாசிப்போம். தேவநாமம் மகிமைப்படுவோம்.